அவனால இனி நமக்கு எந்த பிரச்சனையும் வரவும் வராது. உனக்கு எந்த கஷ்டமும் வராது. உனக்கு நான் இருக்கேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன். என்ன கஷ்டம் வந்தாலும் உன் சித்தி உன் கூடவே இருப்ப. புரியுதா? இல்ல சித்தி, நீ என்ன நல்லாதான் பாத்துக்கிற, பாசமா தான் இருக்கு. வள்ளி அம்மாவும் என் கூட பாசமா தான் இருக்காங்க. ஆனா ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட அம்மாவை கூட்டிட்டு வரும்போது எனக்கு எவ்வளவு ஏக்கமா இருக்கும் தெரியுமா? என் அம்மாவும் என் கூட இல்ல, என் அப்பாவும் என் கூட பேசுறதே இல்ல. உங்க அப்பா குடிச்சிட்டு ரோட்ல போறாரு பாருன்னு என்கிட்டயே சொல்லுவாங்க. அழாதிரி தங்கம். எப்போ சித்தி இதெல்லாம் மாறும்? எல்லாமே சீக்கிரமே மாறிடும். அழக்கூடாது, சரியா? என்ன மாறினாலும் எங்க அம்மா திரும்ப வரமாட்டாங்கல்ல சித்தி. இங்க பாரு தங்கம், உங்க அம்மாவோட இடத்த என்னால நிரப்ப முடியுமான்னு தெரியல. ஆனா உனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறதுக்கு கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன். வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது செல்லம். ஏதாவது ஒரு குறைய கடவுள் கொடுப்பான். அந்த மாதிரிதான் இதுவும் உனக்கு. புரியுதா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், சரியாமா? ஆனா சாமிக்கு என் மேல இருக்கமே இல்லைல்ல சித்தி. ஒரு பிறந்த குழந்தையோட அம்மாவை யாராவது பறிச்சுப்பாங்களா? சரி, அழக்கூடாது. அழக்கூடாது, அழக்கூடாது, அழக்கூடாது. இத பத்தி எதுவுமே நீ யோசிக்கவே கூடாது, புரியுதா? இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லு. உன்னோட பர்த்டேல நீ ஹாப்பியா இருக்கணும்ல. இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? எப்படி சித்தி? என் பிறந்த நாளும் அம்மாவோட இறந்த நாளும் ஒண்ணுதானே சித்தி. அப்படி இருக்கும் போது நான் எப்படி சித்தி ஹாப்பியா இருக்க முடியும்? டேய் 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 டேய், என்னடா தங்கம்ல, இந்த பாரு, இந்த மாதிரிலாம் அழக்கூடாது.